எனக்கென தந்திடு வலக்கரம் என்னை உயர்த்திடு தேவனே. யெகோவா யெகோவா நீரே யெகோவா நீரே. பாடுங்க. யெகோவா நீரே யெகோவா நீரே யெகோவா நீரே யெகோவா இடங்களில் எங்களை பாடுங்க. சீக்கிரமும் சுகமாய் நடத்திடு ஆத்துமவை தினம் பெற்றிடு தேவனே. அறிக்கை பண்ணுங்க. உள்ள இடங்களில் எங்களை நித்தமும் சுகமாய் அல்லவா ஆத்துமவை தினம் பெற்றிடு தேவனே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே. அவர் நாமம் யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடு கழுகினை போல் என்னை சுமந்திடு அவருடைய சட்டங்களின் நிழலில் அடைக்கலம். ஆமென். காத்திடு கழுகினை போல் என்னை சுமந்திடு தேவனே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே. அவர் நாமத்தை சொல்லுங்கள். யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா நோய்களை உங்கள் சரீரத்து அங்கே நான் சுகமானேனே. எப்பவே சொல்லுவீங்க. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உங்கள் சரீரத்து அங்கே நான் சுகமானேனே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே. பாடுங்க. யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே இயேசுவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 119 சங்கீதம் 18 வசனம். சங்கீதம் 119. என்னோட வேதத்தை எல்லாரும் திருப்புங்க பார்ப்போம். எல்லாரும் வேதத்தை திருப்பி சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 118 சங்கீதம். ஆண்டவருக்கு மகிமை. 119 சங்கீதத்துக்கு ஸ்தோத்திரம். பேஜ் நம்பர்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சங்கீதத்துக்கு 18 வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சத்தமா இன்னொரு முறை வாசித்தரலாம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். அல்லேலூயா. இது தாவீது ஒரு ஜெபமாகவே செய்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் நிறைய அதிசயங்கள் உண்டு. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு கண் திறக்கப்பட்டதின் அனுபவங்கள். அல்லேலூயா.
ஒரு கண் திறக்கப்பட்டா எப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும், எப்படியெல்லாம் நம்ம ஸ்லாகித்து போகிற விஷயங்களை எல்லாம் கர்த்தர் இந்த வேதத்தில் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும். அவர் ஒரு பெரிய ராஜாங்க, செழிப்பான ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு வேற எதையும் பார்க்கணும்ல ஆசை இல்லை. அவர் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கணும், அதுக்கு எனக்கு ஒரு கண்ணு தேவை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சூழ்நிலை மாம்ச கண்ணில் நம்ம எதையெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கண் இருக்கான்னு கேட்டேன் இல்லை. இந்த மாம்ச கண்ணில் எதை பார்க்கணுன்னா பிரச்சனையை பார்க்குறோம், ஆமாவா? போராட்டத்தை பார்க்குறோம், பாடுகளை பார்க்குறோம், வியாதியை பார்க்குறோம், வறுமையை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அதையும் தாண்டி சொல்கிறாரு, வேதத்தில் அதிசயம்னு ஒன்று இருக்குது, அதை இந்த மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு ஒரு விசேஷித்த கண்ணு தேவை. நமக்கு 2 கண்ணு தான் இருக்குது. நெற்றியில் ஒரு கண்ணு வச்சிருந்தாலாவது ஞானக்கண், அறிவு கண்ணுலாம் சொல்லலாம். ஆனால் அதே ஆண்டவர் சொல்லலை. வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளுவதற்கு விசேஷித்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களா நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மளை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. உலகத்துடைய பிரச்சனையவே நம்ம பார்க்கறதுனால என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற அதிசயங்களையும் தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மையையும் முக்காவாசி நம்ம சுதந்திரிக்காமையே நம்ம மறித்து போகிறோம். அநேக பரிசுத்தவான்கள் மறித்து போனாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வேதத்துல அதிசயங்கள் உண்டு. என்ன உண்டுங்க? சத்தமா சொல்லுங்க. அதிசயம் இருக்கு. என்ன அதிசயம்? ஆவிக்குரிய கண்களை திறந்து வேதத்தை தியானிச்சோம்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் அதிசயம் இருக்கு. ஒவ்வொரு வசனத்திலையும் தேவன் அதிசயங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மூவின்லாம் சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு 3D எஃபெக்ட் உள்ள ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க. அதை போட்டிங்கன்னா தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த படமே எப்படி இருக்கும்? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எஃபெக்டிவாக இருக்கும். அல்லேலூயா. சாதாரண கண்ணுலலாம் அந்த படத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, நல்லாவும் இருக்காது. அப்போ அதுக்கு விசேஷித்த சில கண்ணாடி இருக்கிறது போல வேதத்தில் உள்ள அதிசயங்களை அறியறதுக்கு எனக்கு கட்டாயம் இந்த கடைசி நாட்களிலே ஒரு ஆவிக்குரிய கண் எனக்கு தேவை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை வச்சிருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கான காலங்களை வச்சிருக்கிறாருன்னு? அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் அப்படியே கண்ணை மூடி தாவீதை போல நம்மளும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் நிறைய அதிசயத்தை வச்சிருக்கிறீங்கன்னு ஊழியக்காரவங்க சொல்கிறாங்க. அதை நம்பின பிள்ளைங்க அப்படியே உங்கள் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஜெபம். ஆண்டவரே, அந்த வேதத்தின் அப்படி என்னத்தான் அதிசயம் இருக்குப்பா, என் கண் அதை திறந்து பார்க்க இந்த காலையில் எனக்கு நீங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. அந்த அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு தாவீது சொன்னது போல என் கண்களை இந்த காலையில் நீங்கள் திறந்தருளும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் உங்கள் கண்கள் மேலே கை வைத்து ஜெபம் பண்ணா தேவன் இந்த மாம்ச கண்களை எடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க போறார். சொல்லுங்க, ஆண்டவரே, என் மாம்ச கண்களில் பிரச்சனையை மாத்திரம் பார்த்து நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். இன்றைக்கு என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. இன்றைக்கு என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த அதிசயங்களை காண என்னுடைய ஆண்டவரை கண்கள் திறக்கப்பட்ட அனுபவங்களோடு நான் கடந்து போக கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. ஜெபம் பண்ணி முடிகிறதுக்குள்ளே தேவன் நமக்கு அப்படி என்ன தான் அதிசயத்தை வச்சிருக்கிறாருன்னு ஆவியானவர் நம்மளோடு கூட பேச சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 29 வசனம் 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 21:19 வசனத்துல வாசித்த வசனத்துல தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது ஒரு துறவை பார்க்கிறா. அந்த துறவை பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த துறவியில் உள்ள தண்ணீரை எடுத்து தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அல்லேலூயா. ஆகாரனுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஆகார குறித்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு மறுமனையாட்டியா அவ கொடுக்கப்படுகிறா. கொடுக்கப்பட்டு இவள் மூலமாய் ஒரு சந்ததி உருவாகிறது. வசனம் 13ஆம் வசனத்துல அவனை ஒரு ஜாதியாக்குவேன் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த வசனத்தை ஒரு ஜாதியாக்குவேன் வாக்கு வந்தாலும் வசனம் 18ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவனை ஒரு பெரிய ஜாதியாய் நான் மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா.
இப்போ ஆகார் என்ன பண்ணுறா, சாராளுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம தலைவர் ஆபிரகாமு சாரால என்ன பண்ணுற, ஆகாரை துரத்தி விட்டுறாரு. கொஞ்சோண்டு அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து, ஏம்மா போதுமா, நீ என் வாழ்க்கையில் என்ன பண்ணாது, உள்ளே வராது அப்படின்னு அனுப்பிவிட்டுறாரு. அவருடைய வேலை முடிஞ்சதை அனுப்பிட்டாரு. அல்லேலூயா. போகிற வழியிலே தண்ணியும் செலவழிந்து போயிற்று. அல்லேலூயா. ஒரே பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, அவனை கொண்டு தேவன் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷமா போறா. என்ன இருந்தாலும் எனக்கு பையன், இவனை வச்சு நான் எல்லாம் செஞ்சிருவேன்னு ஒரு நம்பிக்கையோட தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குகிற ஆகார் போகிற பாதி வழியில என்ன செலவாயிருச்சு, தண்ணி இல்லை. இப்ப பிள்ளை தண்ணிக்கு அழுகிறா. நான் சொல்றேன், கொஞ்சோண்டு துருத்தியில தண்ணி இருக்கு, இந்த தண்ணி பிள்ளைக்கு வேணும்னு சொல்லி அந்த தாய் தன்னுடைய தாகத்தை கூட அடக்கி கொண்டு தன் பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கொடுத்துருப்பா. ஆமா தானங்க? நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஆகாரம் குறைவாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து தண்ணி குடித்து படுத்திருந்த எத்தனையோ தாய்மார் இன்றைக்கும் உண்டு. சத்தத்தை காணலை. அப்போ அவள் பார்க்குற கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கம்மியாகும் பொழுது ஒரு காலகட்டத்தில் தண்ணி முழுவதும் காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது, குழந்தை தண்ணிக்கு அழுகுது. என்னைக்கு எது இல்லையோ அன்னைக்கு தான் பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிக்கும். ஆமே ரைட். இப்போ என்ன பண்ணுறா, பிள்ளைய விட்டுட்டு இவ தூரமாக அம்பு எய்யும் தூரத்தில் போய் இவ அழுகிறா. ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆகார் மறந்து போயிட்டா. சில நேரத்தில் முதலாவது நம்முடைய கண்ணு எங்கே திறக்கப்படணும்னா, ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு ஆவிக்குரிய கண்களை தேவன் திறக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், அந்த ஆகார் என்ன பண்ணா, ஃபுல்லாக துருத்தியில் தண்ணி செலவழிந்தோனையும் இவ கட்டாயம் அந்த வனாந்திரத்தில் தண்ணியை தேடி போயிருப்பா. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? தண்ணி தேடி போகாம இல்லை, இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி போயிருப்பா. எப்படியாவது குழந்தை அடுத்த முறை தண்ணி கேட்கும் பொழுது அதுக்கு முன்னாடி துருத்தியை நிரப்பணும்னே ஆகார் தண்ணியை தேடாம இல்லை. அவ கண்களுக்கு அந்த துருத்தியும் அந்த துறவும் மறைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இப்ப என்ன பண்றா, பிள்ளை கேட்ட உடனே இவளுக்கு என்ன பண்ணி உயிரே போயிருக்கும். அம்மா என்ன வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு இந்த பிள்ளை கேட்ட உடனேயும் இவளால் அதை அடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அழுகைய பிள்ளைய விட்டுட்டு போய் அழுகிறா. தேவன் ஆகாரின் கண்ணை திறக்கிறார். அதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த அந்த துறவு ஆகாரின் ஆவிக்குரிய கண்களை திறக்கும் பொழுது அந்த துருத்தி வேற எங்கேயோ இல்லை, அவ பக்கத்திலேயே இருந்தத அவளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் அதை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. சில நேரத்தில் தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதம் நம்ம பக்கத்துல தாங்க இருக்கு. எங்க இருக்கு? உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சாதாரணமான வசனமா இந்த வசனத்தை பார்த்தா அது சாதாரண வசனம் தான். ஆனா அந்த வசனத்தை வாக்குத்தத்தமாய் பார்த்தா நான் சொல்லுகிறேன், அதற்குள்ள ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த தண்ணியை எடுத்து துருத்தி ஃபுல்லா நிறைச்சு பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தா பிள்ளைக்குள்ள ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. எந்த ஜாதியை, எந்த மகனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னானோ அந்த மகன் மரணத்துக்கு நேராக கொஞ்சம் கொஞ்சமா துடித்து துடித்து மரித்து கொண்டிருக்கும் பொழுது ஆகார் சத்தத்தை உயர்த்தி கேட்கும் ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஒரு நீரூற்றை பார்க்கிறார். அந்த நீரூற்றுள்ள தண்ணீரை குடிக்கும் பொழுது இஸ்மவேலுக்கு ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போறேன், வாழ்க்கையில் என்னோட குறைவு, கடன் பிரச்சனை, வியாதி, இதற்கு மரணம் ஒன்றுதான் தீர்வுன்னு நினைத்துக் கொண்டிருந்த பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய கண்ணை கர்த்தர் திறக்கிறார். உன் பக்கத்திலேயே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, சூழ்நிலைகள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத அளவுக்கு என் கண்களை கர்த்தர் என்ன பிசாசு கட்டி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, ஆசீர்வாதம் அங்கே இங்கே இல்லையே, உன் பக்கத்திலேயே இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும்னா வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கோ, வாக்குத்தத்தத்துக்காக போராடு, வாக்குத்தத்தத்துக்காக ஜெபம் பண்ணு, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இது சாதாரண வசனம் தான். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ. இது இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இது சாதாரணமா ஒரு போர்டில் பார்க்கிறப்ப ரைட், இது வசனம். ஆனா இது வாக்குத்தத்தமாய் நான் படிக்கும் பொழுது எனக்குள்ள இது ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு தானே, அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுச்சா? வசனத்தை கிறிஸ்துவ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் வீடு ஃபுல்லாக வசன போர்டாக அடித்து வச்சுருப்பாங்க.
அந்த காலத்து கிறிஸ்தவர் வீட்டிலலாம் அது இருந்திருக்கும். வசன போர்டு, வீட்டுக்குள்ளே போனாலே அந்த வீட்டை கண்டுபிடிச்சலாம். வீடு ஃபுல்லாக வசன போர்டு. இன்னைக்கு வசன போர்டெலாம் எந்த வீட்லேயும் பார்க்கறது இல்லை. வசன போர்டு வாங்கி வைக்கிறதுனாலையோ வசனம் எழுதி வைக்கிறதுனால ஜீவன் வராது. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பும் பொழுது, என்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு என் பிள்ளைய சொன்னீங்க, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க, அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஜீவனை கொடுங்க. எப்படி அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது ஜீவன் வந்ததோ, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன் பக்கத்திலேயே தான் இருக்கு. அன்பு பிள்ளைகளே, அல்லேலூயா. இதுக்காக எங்கேயும் நீங்க தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க, ஆசீர்வாதம் என் பக்கத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியக்காரங்க பலிபீடத்தில் சொல்லும் பொழுது குழந்தைய போல செயல்படணும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு கொடுக்கப்பட்ட, எனக்கு உருவாக்கின, என்னை நம்ப பண்ணின என் ஆசீர்வாதம் என் பக்கத்திலேயே இருக்கு. அதை பெற்றுக்கொள்ளுகிறேன், அதை பெற்றுக்கொள்ளுகிறேன், அதை பெற்றுக்கொள்ளுகிறேன், அதை சுதந்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த 40ஆம் நாள் ஜெபத்தில் நிறைய சபையில் உள்ள பிள்ளைகள் சொன்னாங்க, அந்த கடைசி 7 நிமிஷம் எங்கள் இருதயத்தை அப்படியே அசைச்சிருச்சு. அவங்க என்ன சொன்னார், ஒரே ஒரு குறிப்பை மனசில் வைங்க, இருதயத்தின் ஆழத்தில் சில பேர்த்துக்கு தொண்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு எசப்பான்னு கத்துன அந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோம். எத்தனை பேர் உணர்ந்தீங்க? நல்லா சத்தமா அல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஒரு புது ஜீவன் வந்தது. எல்லாரும் சொல்கிற மாதிரி தானே இந்த ஊழியக்கார் நடத்துவார், அப்படி நடத்தினவங்களுக்கு ஜீவன் வரலை. இயேசுவே என்ன நினைங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது ஒரு ஜீவன் இறங்கினது போல கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, ஆவிக்கு ஆசீர்வாதத்தை பார்க்க ஒரு ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு எனக்கும் கட்டாயம் தேவைப்படுதுங்க. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 19ஆம் வசனம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். சில நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய கண் முதல்ல ஏன் திறக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைய இருக்கு, அதை விட்டுறாதீங்க. தேவன் உங்களுக்கு பர்சனலாக கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு புதிய ஜீவன் வரணும்னா அந்த வாக்குத்தத்தை நாவினால் அறிக்கை பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் சொன்னீங்க. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. தினேலி அந்த பிள்ளை என்ன பண்ணும், நமக்கு ஞாபகப்படுத்தும். நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் செய்யுங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. அப்போ சொல்லும் பொழுது நமக்கே என்ன ஆகுதுச்சு, அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்கா, அப்போ எப்படியாவது என்ன பண்ணிடலாம் வாங்கி. ஒரு பெற்றோராகிய நீங்களும் நானும் அப்படி நினைக்கிறப்ப அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் மூலமாய் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு அநேக திருச்சபைகள் சொல்ல மறக்குது. அநேக விசுவாசிகள் அதை நம்ப மறுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற முதல் வார்த்தை, ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு விசேஷித்த கண்கள் வேணும். அந்த கண்கள் என்னன்னா, அந்த ஆசீர்வாதம் ஏன் நமக்கு வேணும்னா, எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எங்கெங்கேயோ இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை தேடி தேடி போகிறாங்க. நான் சொல்கிறேன், நம்மளை நம்ம சரிப்படுத்த அந்த ஆசீர்வாதம் எங்களை என்னையும் தேடி வரும். நீங்களும் நான் தேடி போகணும்னு அவசியம் இல்லை. இத்தனை லட்சம் வாழுகிற இந்த இந்திய தேசத்தில் ஆண்டவர் உங்களை என்னை தேடி வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உங்களை என்னை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலை வேளையில் அன்பு பிள்ளையே, அந்த ஆசீர்வாதத்தை நீ தேடி போகாத, அது உன் பக்கத்திலேயே தான் இருக்கு. ஆனால் அதை பார்ப்பதற்கு தான் எனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணு தேவைப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சில நேரத்தில் பிரச்சனை வரப்ப, போராட்டத்தை வரப்ப மற்ற ஜனங்களை போல சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்க சூழ்நிலை நம்மளுடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு, நம்ம விசுவாசத்தை குலைக்கிறதுக்குன்னே 4 பிசாசு நம்ம வீட்டுக்கு வரும். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கர்த்தர் உங்களை என்ன நம்ப பண்ணினாரு, கர்த்தர் உங்களை என்ன வார்த்தையை சொல்லி விசுவாசிக்க பண்ணினாரு, அந்த வார்த்தையை உடனே சொல்லி ஆவிக்குரிய சமூகத்தில், தேவ சமூகத்தில் போய் அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. இப்போ எல்லாத்தையும் மைக்கு கொடுத்து உங்களுடைய வாக்குத்தத்தம் இந்த வருஷம் என்ன அப்படின்னா நமக்கு பாதி பேத்துக்கு தெரியாது. ஆனால் சிலர் அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுறீங்க. அந்த வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? ஒரு புதிய ஜீவன் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இடம் பண்ணுகிறார், கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? எத்தனையோ பேர் நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. ஆகாருக்கு ஒரு பயங்கர மரண பயம் பிள்ளை நிமித்தமா. ஐயோ, நான் மறிச்சா கூட பரவாயில்லையே, என் பிள்ளை மறிக்கக்கூடாதுன்னு அவள் எவ்வளவோ போராடி இருப்பா. அதை போல தான் இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறோம், ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும். என்ன சொல்கிறேன், எதையுமே நம்மளால் செய்ய முடியாது.
ஆண்டவர் சொல்றார், வசனத்தில் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ நம்மளால முடியாது. நேராக தேவ சமூகத்துக்கு போங்க. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. என்ன பண்ணுவேன் அப்படின்னு எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் போய் நிற்காதீங்க. தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு நம்ப பண்ணின எல்லாவற்றையும் முழு இறுதியத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்க. உங்களுக்கான அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க, அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் சொல்கிறேன் தேவ பிள்ளையே, அது எங்கேயோ தூரத்தில் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வருகிற நாட்களில் உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பார். உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் எனக்கு எங்க ஆண்டவரே நன்மை இருக்கு, உங்களுக்கு வர வேண்டிய நன்மை உங்க வீட்டு கதவை தட்டி என்ன பண்ண கொண்டு வந்து கர்த்தர். அதுக்காக நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன், ஜோம் பண்ண மாட்டேன், உபவாசிக்க மாட்டேன், இந்த ஜீபூபா வேலையெல்லாம் ஆண்டவர்ட் ஆகாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா அவரை கூப்பிடணும், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா அவரை நம்பணும், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடணும். போராட்டம் இல்லாம எந்த நன்மையும் தேவ சபைக்கு கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். ஏன் கண்ணு திறக்கப்படணும்னா, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு கண்ணு வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது எடுத்து வாசிங்க. தேவனுக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், நம்மளோடு கூட தொடர்ந்து இடைப்படுகிறவராய் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் வசனம் 6 14 to 17 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார், கேயாசியின் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ரெண்டாவது ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை எதை பார்க்க நம்ம கண்கள் திறக்கப்படணும்னா, பெரிய பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். அதை பார்க்கிறது ஒரு கண்ணு நான் உங்களுக்கும் எனக்கு வேணும். அல்லேலூயா. நீங்க எல்லாருமே ஆவியில பலப்பட்ட பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, இந்த ஆராதனை வேளையில என்ன தேவ சமூகத்துல நடக்கிறதுங்க நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். இப்ப நம்மளால ஏன் பார்க்க முடியலன்னா, ஏதோ வரோம் மாம்சத்துல ஆராதிச்சுட்டு போறோம். இதே ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டா இங்க இருக்கிற தேவதூதரின் கூட்டத்தை நம்மளால உணர முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையாங்க? தேவதூதர் இருக்கிறாங்களா இல்லையா? ஒன்றும் இல்லாத சாதாரண ஒரு விக்கிர கோயில ஒரு உடுக்கு அடிக்கும் பொழுதே அந்த பிசாசு இறங்குனா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆராதிக்கும் பொழுது என் ஆண்டவர் இந்த பாளையத்தை சுற்றிலும் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. தேவ மகிமையினால் இந்த பாளையம் நிரப்பப்பட்டிருக்கு. ஒன்றுமில்லாத தெய்வத்துக்கு முன்னாடி தங்களை கீறி கொண்டு மகிமையற்ற அந்த தெய்வத்தை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு ஆராதிக்கிற அந்த பிள்ளைகளை அந்த சத்துரை நிரப்புவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் இந்த பாளையத்தை முழுவதும், இந்த பலிபீடத்தை முழுவதும் உங்க பக்கத்தில் ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிற, உலாவிக் கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா. எசாயா சொல்லுகிறார், பலிபீடத்தின் மேலே கர்த்தர் நிற்க கண்டே, பலிபீடத்தின் மேலே கர்த்தர் நிற்க கண்டே. இந்த பலிபீடத்தின் மேலே கர்த்தர் நிற்கிறதை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணை திறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தேவ பிள்ளையே. ஓ மாம்ச கண்களை விடு, உனக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்க இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்பே கர்த்தர் உங்க ஆவிக்குரிய கண்ணை திறந்தா இந்த சபைக்கு வெளியில எத்தனை சத்துரு நின்று கொண்டிருக்கிறாங்க உங்களால பார்க்க முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணு திறந்தா இந்த பகுதியில் எந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன ஆவி கிரியை செய்கிறதுன்னு உங்களால பார்க்க முடியும். நம்மளால இன்னைக்கு ஏன் பார்க்க முடியல? என்ன கண்ணு திறக்கப்படலை. அல்லேலூயா. செய்தி முடிகிறக்குள்ள கண்ணு ஆமென் திறக்க வச்சிருவார். பிரசங்கம் பண்ற எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, கிரியை செய்கிற ஆவியானவர். ஒரு எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு சத்ரு இராணுவத்தை அனுப்பியிருந்தா
அந்த எலிசாவுக்காக பரலோகம் ஒரு இராணுவத்தை அனுப்பி இருந்தது. அந்த எலிசா ரொம்ப ஜென்ட்லாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு, பயமே படலை, ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறாரு. ஆனால் இதை பார்க்காத அவனுடைய வேலைக்காரன் வெளியில் வந்து, ஐயோ ஆண்டவனே நம்ம மோசம் போயிட்டோம், கொஞ்ச நேரத்தில் நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு இராணுவம் வந்து நிற்கிது, மலை ஃபுல்லாக அக்னிமயமான இராணுவம் நிற்கிது, குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, ஒரு ஆளை பிடிக்க அவ்வளோ பெரிய இராணுவமா? அல்லேலூயா. படித்தவனே சிரித்தேன். ஆமீன். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு நமக்கு தெரியலங்க, பிசாசுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ இவன் என்ன பண்ணுறான், வேலைக்காரன் போய் சொன்னோனையும் அதை ரொம்ப கூலாக எலிசா சொல்கிறான், ஆண்டவரே இவன் பார்க்குறக்கு இவன் கண்ணையும் திறங்க ஆண்டவரே. அப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்து எலிசா என்ன பார்த்துட்டாரு? என்னங்க பார்த்தாரு? தன்னை சுற்றி எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குங்கிறத தரிசனத்தில் அவர் பார்த்துட்டாரு. சில நேரத்தில் உங்கள் வீட்டில் சில வியாதி பிரச்சனை போராட்டம் வரப்ப, ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம குடும்பம் இதோட முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி வந்துச்சு அவ்வளோதான், நம்ம குடும்பம் இதோட முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறேன், முடியணும்னு நினைக்கிறவங்களை கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டார். அல்லேலூயா. முடியணும்னு நினைக்கிறவங்களை கர்த்தர் இந்த சபையில் கொண்டு வந்து ஜீவனை கொடுக்க மாட்டார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பு பெரிய பாதுகாப்பு. சொல்லுங்க, அந்த பாதுகாப்பு வந்ததுனால தான் அந்த கொரோனாவெல்லாம் தாண்டி வந்து உட்கார்ந்துருக்குறோம். ஆமாவா இல்லையா? தேவன் முன் குறித்ததுனால தான் எத்தனையோ பிரச்சனை, போராட்டம், பாடு, எத்தனையோ அவமான. சத்துரு சொன்னா, இந்த அமாவாசையில் உன்னை கொல்லாம விட மாட்டேன், இந்த அமாவாசையில் உன்னை கூட்டிட்டு போகாம விட மாட்டேன், எத்தனை முறை சவால் விட்டானா இல்லையா? சத்துரு சவால் விட்டவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா ஒன்றும் நம்மளை மேற்கொள்ளலை, ஒன்றும் நம்மளை டச் பண்ண முடியல. ஏன்னா உலகத்துல இருக்கிற அந்த ராணுவத்தை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ராணுவம் பெருசு. ஒரு மனிதனுக்காக தன்னுடைய ராணுவத்தை அனுப்புவாரானால், ஒரு சபைக்காக ரத்தம் சிந்தின சபைக்காக, ஜீவனை கொடுத்த சபைக்காக, ஹல்லேலூயா, அவர் சர்வ ராணுவத்தை அனுப்பி இருக்கிறார். இந்த பாளையம் முழுவதும் நான் விசுவாசிக்கிறேன், ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்கிறேன். ஓ அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகள், தேவ பிரசன்னம், தேவ மகிமை, இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்ப்பதற்கு எங்க பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, ஷக்கபலகரபோ திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ற ஆண்டவரே, கேயாசின் கண்ணை திறந்ததுக்கு ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ண மாதிரி நாங்க ஜெபம் பண்றோம். இந்த ஜனங்களுடைய கண்ணெல்லாம் திறந்துருங்கப்பா. திறந்தா எப்படிங்க இருக்கும்? ஆராதனை இப்படி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். ஆராதனை இப்படி இருக்காது. தேவ பிரசன்னத்தை அனுபவித்து ஜனங்க ஆவியில பலன் கொண்டு, ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுவீங்க, எனக்கு ராணுவத்தை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார், நீ என்னை எதுவும் டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. சத்துருவுக்கு சவால் விடுகிற கூட்டம் இன்னைக்கு இல்லை. சத்துருவுக்கு முன்னாடி சரணடைகிற கூட்டம் தான் இருக்கு. ஐயோ சாமி என்னை விட்டுரு, உனக்கு எனக்கு ஒரு டீலிங் பேசிக்கலாம், நான் உன் வழிக்கு வர மாட்டேன், நீ என் வழிக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிற. இல்லைங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் என்னைக்கும் சத்துருவுக்கு ட்ரபிள் மேக்கராகவே இருக்கணும், பிரச்சனைக்குரிய ஆளாவே அவனுக்கு இருக்கணும். அடிக்க 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 அவன் எழும்பவே கூடாது. ஹல்லேலூயா. 40 நாள் ஜெபம் முடிச்சோடனே திங்கக்கிழமை காலையில் வந்தேன். தாய்மாரெலாம் சொன்னாங்க, பாஸ்டர் இன்னும் ஒரு 7 நாள் உபவாசம் பண்ணலாம். இப்போதான்ப்பா 40 நாள் முடிச்சிருக்கேன். உடனே ஒரு வாலிப தம்பி சொன்னான், பாஸ்டர்மா. நான் கேட்டேன், டே நீ உபவாசமா? கண்டிப்பாக உபவாசம். உடனே எனக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த வாலிப பையனே உபவாசம் இருக்கிறான், நீ உபவாசம், மறுபடி திங்கக்கிழமையிலேருந்து 7 நாள் உபவாசம் தாய்மாறலாம். ஏன்னா சத்துரு உங்களெல்லாம் பார்த்தா கோட்டை கட்டி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. சத்துரு வாய் திறந்து சொல்லுங்க, சத்துரு. இந்த சத்தத்துக்கெல்லாம் அவன் வந்து படம் எடுத்தே ஆடுவான். சொல்லுங்க, சத்துரு எழும்ப விடமாட்டேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் சபைக்கு விரோதமாய், பின்னாடி கடைசியில கை தூக்கல, நல்லா கை தூக்கி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக, என் சபைக்கு விரோதமாக, இந்த பட்டணத்தில் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடை செய்கிற சத்துருவே, நீ எழும்பாதபடிக்கு உன்னை நாங்க நிர்மூலம் பண்ணுகிறோம், உன்னை அதம் பண்ணுகிறோம், உன்னை சிறை பிடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு தேவன் கொடுத்த பாதுகாப்பை தாண்டி என் பிள்ளைகளையோ என் குடும்பத்தையோ நீ சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. சேதப்படுத்த முடியாது. அப்படி சேதப்படுத்தணும்னா அங்க ஒருத்தர் பர்மிஷன் கொடுக்கணும். ஹல்லேலூயா.
யோபு கேட்டான் இல்ல, அவனை தொடட்டுமான்னு கேட்டால நேரா அதான் சத்துரு சபைக்கு வெளியில இருக்கிறவன் ஈஸியா தொற்றுவான். ஆனா உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? கண்ணுக்குள்ள இருக்கிற கருமுழி. அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியே. யாராவது ஒருத்தர் கண்ணை நல்லா திறந்து கண்மணியை தொட்டு பாருங்க, என்ன ஆயிரும்? இமை டப்புன்னு முடிக்கும். அது மாதிரி நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அவ்வளோ ஈஸியா உலகத்தான தொடர்றது போல கர்த்தர் உங்களை என்னை தொட அனுமதிக்க மாட்டார். பயப்படாதீங்க. பிரச்சனை என்ன பண்ணிடும், என் வாழ்க்கையில் போராட்டம் என்ன பண்ணிடும், நான் போகிற பாதையில் இவ்வளவு பாரங்கள் இவ்வளவு வருத்தங்கள் இருக்கே, என்னால் சுமக்க முடியல. நான் சொல்லுகிறேன், அந்த பாதுகாப்பை பார்ப்பதற்கு தேவன் ஒரு ஆவிக்குரிய கண்ணை திறந்து கொண்டிருக்கிறார். 10 மாதமும் நீ உன் குடும்பத்தை சுமக்கல, 10 மாதமும் நீ கடந்து வரல. இந்த கடந்து வர முடியாத சூழ்நிலையிலாம் ஒரு தகப்பனை போல அவர் தோள்களில சுமந்தார், ஒரு தாயை போல தோள்களில சுமந்தார். என் வாழ்க்கை இவ்வளவுதான் நினைத்த காலத்துல எல்லாம், மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொந்த பந்தங்கள் என்னை பிரிந்தாலும், உறவுகள் என்னை மதிக்காவிட்டாலும், உறவுகள் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், கர்த்தருடைய கரம் சொல்லுது, உனக்கு நான் பெரிய பாதுகாப்பா இருந்ததுனால இந்த 10 மாதத்தை தாண்டி, இந்த 11ஆம் மாதத்தை தாண்டி, இந்த 12ஆம் மாதத்தை முடித்து புதிய ஆண்டுக்குள்ள சபை போகத்தான் போகிறது. ஹalleluya. எத்தனை சதுர படை எடுத்து வந்தாலும், எத்தனை சத்துருக்களுடைய முடிக்கணும்னு நினைத்து வந்தாலும், எலிசாவின் மேல இருந்த அந்த விசேஷித்த பாதுகாப்பு சபைக்குள்ள கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சபைக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவிக்குரிய கண்களை என் பிள்ளைகள் பார்க்கட்டும். தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற பாதுகாப்பு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்பது என் பிள்ளைகளுடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய பலிபீடத்தில் அபிஷேகம் இல்லாம ஒரு வார்த்தை கூட நம்மளால பேச முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்கும் பொழுது, சொல்லும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். நான் சபையில் கேட்குறேன், கர்த்தர் மாத்திரம் நம்மளுக்கு பாதுகாப்பா இல்லைன்னா நம்ம வந்த வியாதியில் என்னைக்கோ நம்ம அப்படிங்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் மாத்திரம் எனக்கு பாதுகாப்பா இல்லைன்னா, நான் சந்தித்த கடன் பிரச்சனையில் என்னைக்கோ குடும்பமாக நாங்கள் சூசைட் பண்ணி, அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் எனக்கு பாதுகாப்பா இல்லைன்னா இன்னைக்கு என் பிள்ளைங்க என் கையில் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் என் பாதுகாப்பா இல்லைன்னா கணவனும் மனைவியும் அடிச்சுட்டு சண்டை போட்டு சத்தமா. ஆனால் இப்போ ரெண்டு கையும் உயர்த்தி சொல்லணும், என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். கர்த்தர் இருந்ததுனால தான் வெள்ளம் போல சத்துரு வந்தான், ஆவியானவர் கொடியேற்றினார். வெள்ளம் போல சத்துரு வந்தான், தேவ சமூகத்தில் போய் கேட்டான், அவனை தொடட்டுமான்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், அது என் மகன், அது என் பிள்ளை, அது என் பரிசுத்த ஜனம், நீ அவனை தொடுவதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அதனால தாங்க நீங்களும் நானும் ஜீவனோட இருக்கிறோம். ஹalleluya. யோபுனுடைய வாழ்க்கையில யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சின காரியம் எனக்கு நடந்தது. எடுத்து வாசிங்க யோபு 3:25, 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஆமென், ஹalleluya. யோபுனுடைய வாழ்க்கையில பயந்தது அப்படியே நடந்துச்சான். யோபுனுடைய வாழ்க்கையில நினைச்சது அப்படியே நடந்துதான். ஆனா நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில பயந்தது நடக்கலைன்னா ஒரு உன்னத பாதுகாப்பு நம்ம வீட்டை சுற்றிலும் இருந்தது. ஆமாவா இல்லையா? சத்துரு அக்கினி ஆஸ்திரங்களை அடிச்சான், ஒன்று மேலே ஒரு பிரச்சனை தாண்டி ஒரு பிரச்சனை. நீங்கள் நினச்சிங்க, அப்பாடா இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு ஒரு ஆஸ்வாசமாக ஒரு பெருமூச்சு கூட விடலை. அடுத்த ஒரு பிரச்சனையை அடித்தான். அடிக்க உங்களை என்னையும் கர்த்தர் பலத்தின் மேலே பலத்தை கொடுத்தாரு. நீ அடிக்கிறியா, நீ எவ்வளோ அடித்தாலும் நான் என்ன பண்ணுவேன், தாங்கணுமா இல்லையா? அவருடைய பலத்தை கொண்டு அவன் நினச்சா இதோட இந்த குடும்பம் காலி ஆயிரும், இதோட இந்த சபை இந்த பட்டணத்தில் ஓடி போயிடும், மூடிடுவாங்க. ஆனால் அடிக்க தேவனுடைய பலன் நம்ம நிரப்ப இப்போ நம்ம சிங்கத்தை போல எழுமி இந்த பட்டணத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது.
ஆனா யோபு பயந்த காரியம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, தேவன் அனுமதி கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில அவன் நினைச்சது நடந்தது, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா நாள் வரைக்கும் நம்ம நினைச்சது நடக்கலைன்னா, நான் சொல்றேன் தேவனுடைய பெரிய பாதுகாப்புங்க. ஆமாவா இல்லையா? அந்த பெரிய பாதுகாப்புக்கு நமக்கு ஆண்டவருக்கு என்னத்தை திருப்பி செலுத்த போகிறோம்? ஒன்றும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை, ஆனால் நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நன்றி சொல்லலாம் இல்லை? எந்திரிச்சு நிற்கலாமா? நல்லா ஜம்முன்னு கால் மேலே சேரில் 2 காலையும் தூக்கி போட்டு உட்காந்துட்டீங்க. நல்லா எந்திரிச்சு நில்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா. இப்போ நம்ம எதுக்கு எந்திரிச்சுனோம்? எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? கரத்தை காணவேங்க. இன்னைக்கு காலையில் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு சகோதரன், நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், அந்த மனுஷனுக்கு திடீர்னு இருந்திருந்த வாக்கில் பயங்கரமான வாமிட்டு. சரி, காலையில் ஜோம் பண்ணியாச்சு. இரவு ஜோம் பண்ணோம். இன்னைக்கு காலையில் அந்த வாந்தி ரத்த வாந்தியாக மாறுச்சு. சரின்னு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சா இருதயத்தில் உள்ள வாழ்வுகள் எல்லாம் அடப்பட்டுருச்சு. இப்போ ஜிஹெச்சில் ஐசியூவில் இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி உங்களை உணர்வுக்குள்ளே சபை ஆக்கவே கூடாது. உங்களுக்கே உணர்வு வரணும். அல்லேலூயா. நம்மளுடைய சரீரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பல்லு வலி வந்தால் முடிஞ்சு போச்சு, ஒரு தலைவலி வந்தால் முடிஞ்சிருச்சு. சபையில் இப்படியெல்லாம் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. உணர்வு உள்ள இருதயத்தோட, பயந்த இருதயத்தோட, நடுக்கத்தோட, அல்லேலூயா, ஆண்டவரை பார்த்து சொல்ல போற. உங்களை என்ன நடத்தினது யாரு? சத்தமா, உங்களை என்ன நடத்தினது யாரு? நிறைய பயம் இருக்குல்ல, சொல்லுங்க எனக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிற பாட்டை பாட போறோம். தயவு செய்து யாரும் கண்ணை மூடி பாடாதீங்க. இது கொண்டாடுகிற நேரம். அல்லேலூயா. இது ஆர்ப்பரிக்கிற நேரம். அல்லேலூயா. சொல்லுங்க எனக்கு பயம் இல்லை. எத்தனை பேருக்கு பயம் இல்லை? குடும்பத்தை குறித்து பயம் இல்லை, பிள்ளைகளை குறித்து பயம் இல்லை. ஏப்பா பயம் இல்லை? சூழ்நிலையை குறித்து பயம் இல்லை, பயந்துட்டா. போராட்டத்தை குறித்து பயம் இல்லை. சொல்லுங்க பயம் இல்லைன்னு சொல்லுங்க. பாடுகளை குறித்து பயம் இல்லை, வியாதியை குறித்து பயம் இல்லை, ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டா பயம் இல்லை, பக்கத்து வீட்டுக்கார செத்து போயிட்டா பயம் இல்லை. அல்லேலூயா. இறுதி லேப்டாப்னு அடிச்சா பயம் இல்லை, தலை சுத்துனா பயம் இல்லை. இருக்கா இல்லையா? இல்ல. சத்தமா கொஞ்சம் உங்க பல்ல காமிங்க, கொஞ்சம் சிரிங்க. அல்லேலூயா. இத்தனை பயத்தையும் தாண்டி கர்த்தர் உங்களை என்னையும் தேவ சபையில கொண்டு வந்திருக்கிறார்னா உம்முன்னு இருப்பதற்காக அல்ல, கையை கட்டுவதற்காக அல்ல. ஆண்டவரே சொல்லுங்க, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதனால. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனை துரிகமாயிருப்பதால் கலக்கமே பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. எஸ் ஆமென். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனை துரிகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. அல்லேலூயா. ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? சிறு கூட்டத்தை பார்த்து தான் சொல்றாரு. ஆண்டவருக்கு தேவை திரள் கூட்டம் அல்ல, சிறு கூட்டமா இருக்கிற நம்மளே மலைகளை நொறுக்குகிற அபிஷேகத்தை கொடுப்பார், குஞ்சுகளை உடைக்கிற அபிஷேகத்தை கொடுப்பார். எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், சிறு கூட்டமே நீ பயப்படாதே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே. கர்த்தர் நம்மளுடைய துணை நிற்கிறார். எதிரி வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் ஜெய கொடியை ஏற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, சிறு கூட்டமே நான் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஷெகலகரபா. எடுத்து என்னோடு வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் வேதத்தை திருப்பி. தானியேல், உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க இன்னைக்கு உணர போறீங்க. 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆமென். அதேனென்றால் போதும். அல்லேலூயா. சிங்கங்கள் என்ன? மைக் இல்லாம மற்றவங்கள நல்லா எல்லாம் எடுத்து வாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. சிங்கங்கள்
எவைகளின் வாய? சிங்கத்தின் வாயா சிங்கங்களின் வாயா? தானியேலை செய்யாத குற்றத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, இவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சிங்க கெபிக்குள்ளே போட்டாங்க. போட்டோனையும் அந்த சிங்கங்கள் தானியேலை என்ன பண்ண, சேதப்படுத்தலை. ஏன்னா அந்த சிங்கங்களின் வாயை என் ஆண்டவர் கட்டி போட்டார். ஒரு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. அதே அதிகாரம் 24 வாசிங்க. தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால், தானியேல் மேல குற்றம் சாட்டினாங்க பாத்தீங்களா ஒரு கூட்டம், அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். ராஜா கொண்டு வர சொன்னார். அந்த அப்படிப்பட்ட கூட்டத்தை ராஜா கொண்டு வர சொல்றாரு. அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகள் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். குடும்பமா கொண்டு வந்து சிங்க கெபிக்குள்ள போடுறாங்க. அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே, சபை கவனமா கவனிக்கணும், அவர்கள் அந்த குடும்பமா தானியேல் மேல குற்றம் சாட்டின பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க கணவன் மனைவி பிள்ளை குடும்பமா கர்த்தர் வேற இருக்கிறார் பாருங்க. குடும்பத்தை கொண்டு வந்து சிங்க கெபிக்குள்ள போடுறதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் அவர்கள் மேல பாஞ்சு அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டுருச்சு. ஆமே. இதே தேவனுடைய எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தானியேலுக்கு இருந்ததுனால சிங்க கெபிக்குள்ளேயே தானியேல் விழுந்தாரு, சிங்கத்தின் மேலேயே விழுந்தாரு. அதே சிங்கம் தானியேலை சேதப்படுத்தல. அதே சிங்க கெபிக்குள்ள தானியேலை குற்றம் சாட்டின ஒரு கூட்டம் விழுந்தது. அவங்க விழுகிறதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் பாய்ந்து எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற பாதுகாப்பு. அதே சிங்க கெபிதான், அதே அக்கினி ஜுவாலை தான். ஆனா நம்மளை சேதப்படுத்தல, நம்ம எதிரிகளுக்கு அது சவாலா இருந்தது. அந்த அக்கினி என்ன சேதப்படுத்தல, அந்த சிங்கம் என்ன சேதப்படுத்தல. ஆனா என் சத்துருவுக்கு முன்னாடி அந்த சிங்கங்கள் அவர்கள் சேரும் முன்பதாகவே சிங்கங்கள் பாய்ந்து, ஹல்லேலூயா. சிங்கம் என்ன பண்ணுச்சு? அப்ப சிங்கத்துக்கு எவ்வளவு பசி இருந்திருக்கும். தானியேலை போடுறப்பயே சிங்கம் நினைச்சுது, ஆடா இன்னைக்கு நல்லா நமக்கு ஆகாரம் நினைச்சிச்சு. ஆனா ஆண்டவர் சிங்கத்தின் வாயை ஜிப்பு போட்டாரு, கட்டிட்டாரு. அல்லேலூயா. அது வாயை கூட திறக்க முடியாத அளவுக்கு சில நேரத்தில் இவன் எப்போ மாட்டுவான், இந்த குடும்பம் எப்போ மாட்டும், இந்த குடும்பம் எப்போ ஒன்றும் இல்லாமல் பார்க்கலான்னு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு சுத்திட்டு இருக்கிறான். ஆனா ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தலைனா அந்த சுற்றி திரிகிற அத்தனை சிங்கத்தின் வாய்க்கும் கர்த்தர் உங்களை என்னை பாதுகாத்திருக்கிறாரே. அவர் எவ்வளவு பெரிய தேவனா இருந்து பாதுகாப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அதே வசனம் 3 அதிகாரம் தானியேல் 3:22 வாசிங்க. தானியேல் 3 அக்கினி என்ன பண்ணுச்சுன்னு பார்க்க போறோம். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும், கடினமா இருந்ததுனால, சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. 25 வசனம். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஆமென். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஆமென். அல்லேலூயா. நல்ல சபை கவனிக்கணும். அதே சிங்கம் தான், ஆனா தானியேலை சொல்லுங்க சேதப்படுத்தல. அதே பிரச்சனை தான், அதே போராட்டம் தான், அதே பாடுதான், அதே வியாதிதான். என் வீட்டுக்கு பக்கத்துல இருந்து அநேகர் மரித்து போனாங்க. அதேனென்றால் அந்த சிங்கமும் அந்த வியாதியும் அந்த பிரச்சனையும் அந்த போராட்டமும் என்ன சேதப்படுத்தல. கர்த்தர் பெரிய பாதுகாப்பை கொடுத்தார். அதே அக்கினி தான், அந்த அக்கினி ராஜாவினுடைய கோபத்துல 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருந்தாலும் சாத்ராக் மேஷாக் தானியேலுடைய நண்பர்களை தூக்கி போடும் பொழுது விடுதலையாய் உலாவினார்கள். அல்லேலூயா. வாக்கிங் போனாங்க அக்கினிக்குள்ள. என்ன பண்ணாங்க? ஏங்க இவ்வளோ சோகமா இருக்கீங்க, இதுக்கு மேலெல்லாம் உங்களை உற்சாகமே படுத்த முடியாது. சிரிங்க பார்ப்போம். பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் சிரிங்க. எங்க கொரோனா காலத்துல தாங்க மாஸ்க் போட்டுட்டு இருந்தோம். இப்போ சிரிங்க, தப்பு கிடையாது, ஒன்றும் தொத்தாது. சிரிங்க. அட இங்கிட்டு இருக்கிறவங்கள ஏன் இங்க பாக்குறீங்க? இங்கிட்டு இருக்கிறவங்கள இங்க பாருங்க, அங்கிட்டு இருக்கிறவங்கள அங்க பாருங்க. இங்கெல்லாம் இங்க பார்க்கப்படாது. இப்படி பார்த்து சிரிங்க, அப்படி பார்த்து சிரிங்க. அல்லேலூயா. கை கொடுத்து சொல்லுங்க, ஒன்றும் சேதப்படுத்தல. கொரோனாலாம் வராது. கை கொடுங்க. சேதப்படுத்தல. பார்த்துக்கிட்டே இருப்பேன், யாரு கை கொடுக்கலன்னு பார்ப்பேன். எல்லாம் கொடுக்குறீங்களா? ஆமென். சொல்லுங்க, சேதப்படுத்தல. கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினாரு.
அக்கினிக்குள்ளே நீங்களும் நானும் போனாலும் எரியல. அக்கினியின் மனம் நம்ம மேல வரல, முடி கூட கருகல. அல்லேலூயா. அக்கினிக்குள்ள போனோமா இல்லையா? சிங்கத்துடைய வாய்க்கு தப்புனமா இல்லையா? எத்தனை ஆக்சிடென்ட்டுக்கு தப்புனேன் நானே, எத்தனை ஹார்ட் அட்டாக்கு தப்புனேன் நானே, எத்தனை பிரச்சனைக்கு தப்புனேன் நானே, எத்தனை பில்லு சூனியத்துக்கு தப்புனேன் நானே, எத்தனை மந்திரவாதிக்கு தப்புனேன் நானே. ஹalleluya. என்ன சிங்க கபிலிய போட்டாலும் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டினார். அக்கினிக்குள்ள போட்டாலும் அக்கினி என்ன சேதப்படுத்தல. அக்கினிக்குள்ள கொண்டு போய் போடப்பட்டவங்களே அக்கினி சேதப்படுத்தியது. கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா இருந்தாரு, கர்த்தர் எனக்கு அரணா இருந்தாரு, கர்த்தர் எனக்கு மதிலா இருந்தாரு. ஹalleluya, ஹalleluya. நான் விழுகிற இடத்துல ஆண்டவருக்கு மகிமை. நான் விழுந்த இடத்துல, நான் விழுக போறேன்னு தெரிஞ்ச இடத்துல என் பாதம் கல்லில் இடாதபடி காலையில பாடணும் இல்ல, நான் விழுந்துருவேன்னு தெரிஞ்சோடனே அவருடைய கரம் என்னை தூக்கிச்சு. நான் கீழே ஸ்கிட் ஆயிருவேன்னு தெரிஞ்சோடனே தேவதூதருடைய கரம் என்னை தூக்கினது. அக்கினியின் மனம் கூட என் மேல வரல. எல்லாரும் பார்த்து திகைச்சாங்க. அடடா, அக்கினிக்குள்ள தூக்கி போட போனவன்லாம் செத்து போயிட்டான். இந்த அக்கினிக்குள்ள போட்டது என்னமோ 3 பேரு தான், உலாவறது என்னமோ 4 பேரு. ஹalleluya. உங்க குடும்பம் நடஞ்சாங்க, அவ்வளவுதான். அந்த குடும்பம் இதோட மர்கியா. ஆனா கர்த்தர் அந்த மர்கியாவது தூக்கியா இதோட முடிஞ்சிரும் நினைச்சாங்க. அதுல இருந்து கர்த்தர் அழகா என்ன பண்ணிட்டார், தூக்குனாரா இல்லையாங்க? அதுதான் தேவன் கொடுக்கிற உன்னத பாதுகாப்பு. உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே, நம்ம சாப்பிட்றதெல்லாம் சக்கங்க, நம்ம அப்படி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் ஒன்றும் சாப்பிடல. நான் கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடல. தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு அது சிங்க கெபியும் அக்கினி சூளையும். தேவனை அறிந்தவர்களுக்கு ஜஸ்ட் ஃபார் வாக்கிங் போயிட்டே இருந்தான், ஒன்றும் சேதப்படுத்தல. இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் தேவன் அப்படிப்பட்ட உன்னத பாதுகாப்பை சபைக்கு கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். 2வது, எதை பார்க்க கண்கள் வேணும்? அடி விழுவோம். எதை பார்க்க? தேவன் வைத்திருக்கிற உன்னதமான பாதுகாப்பை பார்க்கிறதுக்கு ஒரு கண்ணு வேணும். 3வது எடுத்து வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிக்க கேட்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென், அல்லேலூயா. 3வது கண்கள், தேவ சித்தத்தை அறிவதற்கு கண்கள் திறக்கப்படணும். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னம்னா, சவுலை குறித்து ஆண்டவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். இந்த சவுலுக்கு ஒரே ஒரு டார்கெட் என்னன்னா, கிறிஸ்தவங்க இருக்கக்கூடாது. சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு பிசாசுடைய டார்கெட். சில நேரத்தில் நம்ம சபை அவனுடைய ஏஜென்ட்டாலாம் செயல்படக்கூடாது. யாரெல்லாம் கிறிஸ்தவம் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மற்றவங்களாம் பிசாசுடைய ஏஜென்ட்டா? கிறிஸ்தவம் என்ன பண்ணணும்? உயிரோட இருக்கணும். கிறிஸ்தவம் வளரணும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவமே வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எல்லாம் சவுல் தான். இந்த இடத்துல பார்க்குறோம், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நிருபங்களை வாங்கி கொண்டு சீறி பாய்ந்து எப்படியாவது கிறிஸ்தவம் வளரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிருபங்களை வாங்கிட்டு குதிரை மேலே போறாரு. யாரு? டக்கட 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 டக்கடன்னு சவுல். ஒரே ஒரு வெறி, கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவன் அவனை அழிச்சிடணும் அப்படின்னு வெறித்தனமாக போயிட்டு இருக்கிற சவுலை ஆண்டவர் சைலண்ட்டாக தொடுறாரு. சில நேரத்தில் சில என்கவுண்டர்லாம் சைலண்ட்டாக நடக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க, நியூஸில் பார்ப்பீங்க, ரவுடி போனால் தாக்க வந்தான் உடனே சுட்டுட்டாங்க. இல்லைங்க, அங்கே சைலண்ட் என்கவுண்டர் ஒன்று நடந்திருக்கும். அல்லேலூயா. இவன் வெளியில் போனால் பல பேர்த்த அவன் போட்டு தள்ளிடுவான்ட்டு அங்கே ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கும். அதே போல் இந்த சவுல் போகிறான். போகும் பொழுது தேவன் சவுலை சந்தித்தார். சொல்லுங்க, கர்த்தர் இந்த காலையில் உங்களை சந்திச்சாரா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. சந்தித்தவங்கள சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு எண்ணம், ஏதாகிலும் தன்னுடைய குலத்துக்காகங்கிறதெல்லாம் இல்லை, கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது அப்படின்னு போயிட்டு இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணாரு, அடிச்சு டே நான் தான் அப்படின்லாம் சொல்லலை, சைலண்ட்லாம் தட்டினாரு. என்ன பண்ணாரு? ஒரு தட்டு தான்.
உங்களை என்னை பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் பெரிய வேலையெல்லாம் பண்ண வேணாங்க, ஒரு தட்டு தான். அப்படி தட்டுனாலெல்லாம் இங்கே உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. போதும்ப்பா சாமி, நான் வந்துடுறேன், இதுக்கு மேலெல்லாம் தாங்காது அப்படின்னு ஒடியாந்து உட்காந்துட்டோம். அல்லேலூயா. ரைட். இப்போ வந்த சவுலை ஆண்டவர் சொல்கிறாரு, கீழே விழுகிறான், பார்க்குறான், அவனுக்கு கண்ணு தெரியல, கையிலாக கொடுத்து அவனை தூக்குறாங்க. எந்திரிச்ச உடனே அந்த சவுல் கேட்குறான், நான் என்ன செய்ய சித்தமாய்? புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட்டு, ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்குதுன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவ சித்தத்தின்படி தான் உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இவன் சித்தம் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதே சவுல் பவுலாய் மாறும் பொழுது அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா தேவ சித்தத்தின்படி அவன் மாறினான். அல்லேலூயா. நான் சொல்லித்தரேன், சில நேரத்தை தேவ சித்தத்துக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுவீங்க, உங்கள் சுயத்தில் ஓடாதீங்க. ஒரு காரியத்தை இருதயத்துக்குள்ள வச்சிருப்பீங்க, அது யார் சித்தம்? பேசுங்க, அது யார் சித்தம்? ஏன் சித்தம். ஏன் சித்தத்துக்கெல்லாம் அவர் தான் வழிக்கு வரமாட்டாரு. அவருடைய வழிக்கு நான் என் ரூட்டை மாத்தினாதான் தேவ சித்தம் நடக்கும். சில நேரத்தில் ஒரு ஜெப குறிப்பை வச்சு உங்க மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அந்த ஜெப குறிப்பு, ஆண்டவரே இதுல உங்க இதுதான் தேவ சித்தம், இது வார்த்தை கவனிக்கணும், இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ சித்தம், இது தேவ சித்தமானு முதல்ல அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் தேவ சித்தத்துக்கு 3 பதில் கொடுப்பார். முதல்ல எஸ்ஸும் பாரு, இல்லைன்னா நோவும் பாரு, இல்லைன்னா வெயிட்டும் பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நோக்கும் செவி காய்க்க மாட்டோம், வெயிட்டுக்கும் ஒத்து வராது. எஸ்ஸு சொல்லுங்க ஆண்டவரே, எஸ்ஸு சொல்லுங்க ஆண்டவரே, ஆமான்னு சொல்லுங்க ஆண்டவரே, இந்த மாப்பிள்ளை தான், இந்த பொண்ணு தான், இந்த வீடு தான், இந்த வரன் தான். அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அவரு அப்படி ஒரு வேளை அவரை இழுத்தோம்னா என்ன பண்ணிடுவாரு? இப்போதான் மேட்ருக்குள்ள வந்திருக்கிறீங்க, செய்திக்குள்ள இப்போதான் வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்க இருதயத்தில் ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு தேவ சித்தத்துக்கு உடன்படும்படியாய் அவரை நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. அப்படி செய்தாலும் நம்ம சித்தத்துக்கு அவர் வருகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் அறியணும்னா அவன் கீழே விழுந்தோனே புரிஞ்சுக்கிறான், தான் வாழ்க்கையில ஏதோ ஒன்று அசாதாரணமா நடக்குதுன்னு எந்திரிச்சோனே சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க தெரியுமா சோர்ந்து போறோம்? நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது தான் தேவ சித்தோன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால கால தாமதம் ஜெபத்துக்கு ஆகும் பொழுது சோர்வு வருது. ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு முதல்ல போய் கேளுங்க, ஆண்டவரே இது உங்க சித்தமா? ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்க போறதா இருந்தா கூட தேவ சித்தத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆண்டவரே நான் கடன் வாங்குறது உமக்கு. அங்க போயிட்டு கிடைக்கலன்னா ஆண்டவரை கோச்சிக்க கூடாது. ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்கணும்னா கூட ஆண்டவரே உமக்கு சித்தமா? ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா அது உங்க சித்தம். ஒவ்வொரு இடத்துலையும் தேவ சித்தத்தை சார்ந்து பழகின பிள்ளைகளா இருந்தா எந்த பிரச்சனையுமே கர்த்தர் உங்களை என்னை மாட்ட விட மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவ சித்தத்தை கடைசி வரைக்கும் தங்களோட வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறதுக்கு இவங்க இடம் கொடுக்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளோட கர்த்தர் இடைப்படவும் மாட்டார். அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு சவுல்? என்ன பண்றாரு? போயிட்டு இருக்கிறப்ப தேவ சித்தம் அறிஞ்சோனே ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்துக்கு எழுப்பி போ, அங்க உனக்கு என்ன வேணும்னு கர்த்தர் உனக்கு சொல்லுவார் அப்படின்னோனையும் உடனே தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தான். என்ன பண்ணா சொல்லுங்க? தேவ சித்தத்துக்கு முற்றிலுமா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஸ்ட்ரெயிட்டா எகிப்திலேருந்து கானானுக்கு போறதுக்கு ஒரே ரூட்டு தான். ஆனா தேவ சித்தத்துக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்க எழும்புனதுனால எத்தனை ஆண்டுகள் அந்த வனாந்திரத்தை சுத்துனாங்கல்ல. தேவ சித்தம் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் புரியலைன்னா நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். பலிபீடத்திலேருந்து ஊழியக்காரியா நேர தேவ சமூகத்துக்கு போங்க. சில முடிவுகள் எடுக்க முடியலையா, குடும்பமாக ஒருவேளை உபவாசம் பண்ணுங்க, இல்லைன்னா ராக்கால ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. அந்த நேரத்தில் எக்காரத்து கொண்டும் தேவனை அறியாத புறஜாதிகள்கிட்ட போய் அவனுக்கு தேவ சித்தம் தெரியுமாங்க? அவன் என்ன பண்ணுவான்? நேராக இப்படி தான் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தது, குலதெய்வம் கோயிலுக்கு போனேன், பூ போட்டு பார்த்தேன், சீட்டு போட்டு பார்த்தேன், எல்லாம் சரியாக போச்சு, நீ அது மாதிரி போய் பண்ணு. இது நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாத விஷயம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நேராக எங்கே வரணும்? தேவ சமூகத்துக்கு போங்க. சில முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையிலலாம் ஆண்டோட்ட போய் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன செய்யட்டும், அழகாக கர்த்தர் எலும்பு, இந்த இடத்துக்கு போ, இந்த மனுஷனை பாரு, இந்த இடத்துல கொஞ்சம் சைலண்டாரு, இந்த மனுஷன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, இந்த பார்ட்னர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணாத. அழகாக கர்த்தர் நம்மளை நடத்துவாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? அப்படியே கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் தான். இன்னைக்கு நம்ம பண்றதெல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபம் தான். ஆண்டவரே உங்க சித்தம் அறியாமையே என் வாழ்க்கையில பாதி நாள் நான் ஓடிட்டேன். உங்க சித்தம் அறியாமையே 11 மாசத்தை நான் கடந்து வந்துட்டேன்.
அதனால தான் அந்த ஜெபத்துக்கு ரிசல்ட் கிடைக்கல. அந்த ஜெபத்துக்கு ஏன் தெரியுமா பதில் கிடைக்கல? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் சித்தம் எதுவும் வேணாம், எல்லாத்தையும் அழிச்சிருங்க. நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் அழிச்சிருங்க. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு நாளும் தேவ சித்தத்துக்கு மாறா என் வாழ்க்கையில் நான் போராட மாட்டேன். இதுதான் தேவ சித்தம்னு சொல்லியும் நான் தேவ சமூகத்தில் பிடிவாதமாக நிற்க மாட்டேன். யாரோடைய கர்த்தர் பேசுகிறார், உன் வாழ்க்கையை விட்டு கொடு, உன் வாழ்க்கையை விட்டு கொடு. தேவன்கிட்ட போராடாத. தேவனிடத்தில் போராடி நம்ம மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்கள், தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வசனம் 20 வாசிக்கலாம் வேகமாக. அதே தாமதமின்றி கவனமா இருங்க. இப்ப சவுல கர்த்தர் தொட்டாரு. தொட்டோனே தேவ சித்தம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினோனையும் வசனம் 20ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, சத்தமா வாசிங்க, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. தாமதமின்றி கர்த்தர் தொட்ட உடனேயும் அந்த சவுல் தாமதமின்றி அடுத்த தேவ சித்தத்துக்கு அடுத்த செகண்ட் தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கிறிஸ்து தான் தேவன் என்று தேவனுடைய ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எந்த கிறிஸ்துவம் இருக்கக்கூடாது, அழிக்கணும்னு பிரயாசப்பட்டானோ அதே சவுல் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தாமதமின்றி, சொல்லுங்க, இந்த வருஷ கடைசியில் அருமையான போதகர் சொல்லிட்டு போனார், டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள அற்புதம் நடக்கும். சில நேரத்தில் தீர்க்க தரிசனமும் குறைவுள்ளது. அப்படி ஒரு வேளை நடக்கலைன்னா சபை சோர்ந்து போகக்கூடாது. இப்பயே நாங்கள் பதிவு பண்ணிடுறோம். அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா நீங்க தாமதமின்றி தேவ சமூகத்துக்கு கடந்து போக வேண்டும். தாமதமின்றி இயேசுதான் கிறிஸ்து என்பதை அவன் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சான். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இவன் தானே போய் கிறிஸ்தவங்களெல்லாம் அடிக்கணும்னா, இவன் தானே கிறிஸ்தவங்களெல்லாம் துன்புறுத்தினா, இந்த சவுலா இன்னைக்கு பிரசங்கம் பண்றான், இந்த சவுலா இன்னைக்கு இயேசுவை குறித்து சொல்றான் அப்படின்னா அந்த சவுலை பவுலாய் மாற்றினது என் ஆண்டவர். அல்லேலூயா. சில நேரத்தில் தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் என்னன்னே தெரியலனா வருஷ கடைசியில் குடும்பமாக தேவ சித்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஒப்புரவாயி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அடுத்து நீ என்ன பண்ணணும்னு சொல்லி பலிபீடத்திலிருந்து கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசுவார். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் வசனத்தின் மூலமாக பேசுவார். நீங்கள் செய்தியின் வேளையில் செய்தியோடு கர்த்தர் பேசுவார். ஏம்மா, கழுதையினுடைய வாயை திறந்து பிழையாமல் கூட பேசினார்னா நம்மளோடு கர்த்தர் ஏதோ ஒரு விதத்திலையாவது பேசிடுவார். ஆனால் தேவ சித்தத்துக்காக மாத்திரம் சபை காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் அழகாக தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறேன், சவுலுடைய சித்தம் கிறிஸ்தவர்கள் அழிக்கப்படணும்னு, அதே பவுலாய் மாறும் பொழுது கிறிஸ்துவுக்காய் மரிக்க வேண்டும் என்று தேவன் பவுலை கொண்டு ஒரு சித்தம் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இரத்த சாட்சிகள் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த இரத்த சாட்சிகள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பிரபலமாய் இருந்தது. ரட்சிப்பின் அனுபவத்தில் இரத்த சாட்சினா தேவனுக்காய் கடைசி வரைக்கும் மறுதளிக்காம வாழ்ந்து இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஒரு கூட்டம். அதை போல வருகிற நாட்களிலே அநேக பரிசுத்தவான்கள், ஸ்தேவான் முதற்கொண்ட அநேக பரிசுத்தவான்கள் அந்த பூமியில இரத்த சாட்சியா கர்த்தருக்காக மரிச்சாங்க. ஏன் தெரியுமா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது. அல்லேலூயா. சில நேரத்தில் சில ஆசீர்வாதம் உங்களுக்கு கால தாமதம் ஆகுதுன்னா சோர்ந்து போயிடாதீங்க. தேவ சித்தம் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் தேடாத, நீங்கள் கேளாத, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த காலங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை அழகாக நடத்துவார். என்னோட எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? 4வது என்ன ஆசீர்வாதத்தை பார்க்க கண்கள் திறக்கப்படணும். வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்பி வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. இங்கே கடைசியா 4வது எதை பார்க்க நம்ம கண்கள் திறக்கப்படணும்? இயேசுவை பார்ப்பதற்கு ஒரு கண்கள் வேணும். அல்லேலூயா. இந்த கண்களிலெல்லாம் இயேசுவை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கண்கள் முழுக்க இச்சை, இந்த கண்கள் முழுக்க உலகத்தினுடைய காரியங்கள், இந்த கண்கள் முழுக்க பயம், இந்த கண்கள் முழுக்க உலகத்தினுடைய காரியத்தை குறித்து உலகத்தையே நம்ம தேடுறோங்க.
ஆனா இந்த கண்ணை வச்சு நம்ம இயேசுவை பார்க்கவே முடியாது. மார்க்ல வாசிக்கிறோம், பர்த்திமேயனுடைய அந்த குருடனுடைய பேர் வந்து பர்த்திமேயு. இவனுடைய குல தொழிலே பிச்சை எடுக்கிற தொழில் தான். இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை போதுங்க, இதுக்கு மேலெல்லாம் மேற்கொண்டு ரொம்பலாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? அல்லேலூயா. இவனுடைய தொழிலே பிச்சை எடுக்கிற தொழில் தான். இவன் என்ன பண்ணிட்டான், கண்ணு திறக்கப்படலைன்னு இவன் குருடனோனையும் இவன் குடும்பத்தார் இவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீ பிச்சை எடுத்து பொழைச்சிக்கோ, இனிமேட்டு உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவன் வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அந்த ஊர்ல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. என்ன கேட்குது? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே இவன் போறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏ ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்ன சத்தம் கேட்குதுன்னு நான் சொல்றேன், அந்த குருடனுக்கு யாராவது பதில் கொடுத்துருப்பாங்களா? அந்த குருடனுக்கு பர்த்திமேயு ஏசுங்கிற ஒருத்தர் வராராமா, அதனாலதான் இத்தனை கூட்டம் போகுதாமான யாரும் அவன்கிட்ட நின்று பேசுறதுக்குல அவன் இயேசுவை போய் தொடணும், பார்க்கணும், கேட்கணும்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவன் புரிந்து கொண்டான், யாரோ ஒரு நல்ல மனுஷன், நம்மள மாதிரி ஒரு நல்ல மனுஷன். யார மாதிரி? நம்மள மாதிரி. நான் ஆசீர்வாதம் வாங்கலன்னாலும் பரவாயில்ல, அந்த பர்த்திமேய்க்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைச்சு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான், ஏசு வந்திருக்கிறாரு. அவ்வளோதாங்க, எனக்கு இந்த தொழில் போதும், இந்த சூழ்நிலை போதும் அப்படின்னு வந்து பர்த்திமேய் வந்து நினைக்கல. அவன் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் கண்ணு தான் குருடு. ஆனால் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசை, எப்படியாவது நான் பார்வை அடையணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இருக்கிற இந்த வாழ்க்கையை குறித்து நீங்க திருப்திப்படாதீங்க, இருக்கிற இந்த வருமானத்தை நீங்க திருப்திப்படாதீங்க, இருக்கிற இந்த ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு போதும் நினைக்காதீங்க. இதை காட்டிலும் மேலான ஒன்று கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானதை தேடு. மேலாத கனமும் மகிமையும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுதான் தேவன் சபைக்குள்ள உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற போதுங்கன்னு சொல்லிட்டு அவன் தன் பிழைப்பு கேட்ட தொழிலை செய்யல. இயேசு வந்திருக்கிறாரு கேட்டோனையும் அங்கலாய்த்து போய் ஸ்லாகித்து போய் முதல்ல கூப்பிட்டான், இயேசுவே இறங்குங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பான். முதல்ல சைலண்ட் ஆமாவா இல்லையாங்க? அப்ப என்ன பண்ண, இயேசு கேட்கல. ஏன்னா ரொம்ப ரஷ், கூட்டம், கிரவுடு போயிட்டே இருக்குது. உடனே என்ன பண்ண, கொஞ்சம் சத்தமா, வேகமா வரணும், கொஞ்சம் சத்தமா, இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு அப்பையும் கேட்கல. அப்புறம் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி 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 எல்லாரும் சொல்றாங்க, ஏ குருட்டு பையனே அமைதியாருடா. நம்ம கூப்பிடுற சத்தம் சில நேரத்தில் சத்துருவுக்கு பிடிக்காது. இயேசுவே எனக்கு இறங்குங்க அப்படின்னு நீங்க கூப்பிடுற சத்தம் சத்துருவுக்கு பிடிக்காது. ஆனா இவன் கூப்பிட்டனையா அவன் எதையும் மைண்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு இந்த இயேசுவை விட்டுட்டா வாழ்க்கை ஃபுல்லா இல்ல, வாழ்நாள் ஃபுல்லா நான் குருடனா இருக்கணுமே அப்படின்னு அறிந்து சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கத்துறான், கதறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. அப்படி வரணும். எங்க இருந்து வரணும்? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரணுங்க. சில நேரத்தில் இழக்கக்கூடாத சில இழப்பெல்லாம் இழந்துட்டோம்னா மற்ற சாவு வீட்டுக்கு போகிறதுக்கும் நம்ம வீட்டில் சாவு நடந்த வித்தியாசம் இருக்கா இல்லையா? மற்ற வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? ஆமாவா? இதே நம்ம வீட்டில் நடந்தா யார் வந்திருக்கான்னு தெரியாது, யார் போகிறான்னு தெரியாது, யார் அழுகுறான்னு தெரியாது, யாரெல்லாம் கட்டி பிடிச்சி அழுதோன்னு நமக்கே தெரியாது, எந்தெந்த கோணத்தில் அழுதோன்னு தெரியாது. உள்ளத்துல ஏக்கம், பாரம், தவிப்பு. இதை போல என்ன பண்ணிட்டான் பர்த்திமேயு, ஐயோ இன்னைக்கு வந்த இயேசுவை வாழ்நாள விட்டுட்டனா, நான் வாழ்க்கை முழுவதும் நான் குருடனா இருக்கிறது அவனுக்கு பிரியமே இல்லை. அதட்ட இவனுடைய சத்தத்தை உயர்த்தின. அல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நிப்போமா. அப்படியா அவன் சத்தத்தை உயர்த்தி அவன் அழுக சத்தம் அதிகமாச்சு, அவன் கூப்பிட்ட சத்தம் அதிகமாச்சு, அவன் அங்கலாப்பு அதிகமாச்சு, அவன் பரிதபிப்பு அதிகமாச்சு. அதிகமாக அநேகருக்கு அந்த சத்தம், வேதத்தை கீழே வச்சிருங்க, நல்லா 2 கரங்களை உயர்த்துங்க. அந்த சத்தம் கேட்கிறவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது, கேட்கிறவங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. ஆனா தேவைப்பட்ட பர்த்திமேயுக்கு அது ஒரு தாகமா, ஒரு ஜெபமா அது மாற அந்த அதிகாரம் முடியும் பொழுது சொல்லுகிறார், இயேசு நின்றார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் முடியும் பொழுது சொல்லுகிறார், இயேசு நின்றார். திரள் கூட்டம் தான் தேவ பிள்ளையே. ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்கு பின்னாடி நெருக்கி போனாங்க. அந்த கூட்டத்தின் சத்தத்தின் மத்தியிலே ஒரு பர்த்திமேயினுடைய சத்தம் என் இயேசுவை நிற்க வைக்குமானால் நீங்களும் நானும் எத்தனை பாடு, பிரச்சனை, போராட்டத்தோடு கேளுங்க, தாவீதின் குமாரனே வருடத்தின் கடைசியில எனக்கு இறங்குங்க, என் கணவனுக்கு இறங்குங்க, என் பிள்ளைக்கு இறங்குங்க, என் வியாதிக்கு இறங்குங்க, என் கடன் மாற இறங்குங்க. அந்த சத்தம் என் இயேசுவை நிற்க வைத்தது.